ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஒரு கேஷுவலான vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு போனனால காலையில் மட்டன் வாங்குகிற வேலை என்னோட வேலையாக இருந்துச்சு. சரி போயிட்டு வர வழியிலே இந்த மிளகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மிளகா பார்த்தீங்கன்னா பாதி நேரம் அந்த பொடி காலியாக போகிற டயத்தில் அரைக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி மிளகா நல்லா காய வச்சுட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சா நமக்கு எப்போ தேவைப்படுதோ உடனே அரைக்க முடியும். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெயில் இருக்கப்போ காய வச்சுக்கணும். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சுவரொட்டியும் மட்டன் தான். இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் டயர்டாக இருந்துச்சு, வேலையே செய்ய முடியாமல் எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தப்போ உங்களுக்கு விட்டமின் B12 ஒரு வேளை கம்மியாக இருக்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ரொம்பவும் அந்த ஆவரேஜ் லெவலை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ டாக்டர் தான் சொன்னாங்க சுவரொட்டி நிறையா விட்டமின் B12 இருக்குது, உங்களுக்கு அனிமிக் ப்ராப்ளமும் சரியாகும், வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே கிடைக்கிறப்போ கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டீ குடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறக்காக டீயை போட்டு குடிச்சிட்டு ஸோ அப்படியே ஜன்னலில் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டைம் இல்லைனா நம்ம அப்படியே குடிச்சிட வேண்டியதான். சண்டே கொஞ்சம் ஃப்ரீ தானே, கொஞ்சமாவது ஒரு 5 நிமிஷம் நல்லா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்றக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே சண்டே ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன்னு பார்த்திங்கன்னா இதுதான். இது ஒரு டிஃபனான்ற மாதிரி கேட்காதீங்க, ஆனால் நல்லா சத்துள்ளது, நமக்கு ரொம்ப வயிறு ஃபில்லிங்கும் கரெக்டாகவும் இருக்கும். மத்தியானம் லஞ்ச் நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா பசங்க எஞ்சோடனே சாப்பிட்ருவாங்க. எனக்கு பூஜைனா ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட்டு தான் அதை ப்ராப்பராக அது பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச முறையில் சாமி கும்பிடணுன்றதான் நான் எப்போயுமே நினப்பேன். இன்றைக்கி பூன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு பொருத்திட்டேன். பூவும் காலியாக இருந்துச்சு. பூக்கார அக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. சரி அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பூ வச்சுக்கலான்றக்காக நான் ஃபஸ்ட்டு விளக்கு பொருத்திட்டேன். பார்த்தா கொஞ்சம் லேட்டாக வந்தனால அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூ வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்போயுமே சில பேர் இது பண்ணிட்டு தான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பூஜையிலே ரொம்ப ஒரு ஆர்கனைஸாக அப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணால் கூட நம்ம மனசு நிறைவாக கும்பிடலான்றது என்னோடய ஒப்பீனியன். நாங்கள் இங்கே சூடம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சூடம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப புகையாக கருப்பாக வர மாதிரி வர்றது இன்ஹேல் பண்ணுறது நல்லது கிடையாதுன்றதுக்காக அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி கருப்பு அடித்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக அந்த குட்டி குட்டி திரி மாதிரி இருக்கும், அது நெய்யில் நல்லா நம்ம ஃபுல்லாக டிப் பண்ண மாதிரி வச்சுட்டோன்னா நம்ம விளக்கு பொறுத்துறப்போ ஒரு 2 குட்டியானதை எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக சூடம் காமிக்கிற மாதிரியே காமிச்சோம்னா ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஊதுபத்தியும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஊதுபத்தியில் நம்ம சிகரெட்டை விட மோசமான புகை நம்ம இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒரு இதில் பார்த்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஊதுபத்தி ஆர்கானிக்கான ஊதுபத்தி கிடச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக அதை வாங்க மறந்துடும். ஸோ அதனால் சூடம் மட்டும் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் ரெகுலராக பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆர்கானிக்கான முறையில் ஊதுபத்தி கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஊதுபத்தி நம்ம வச்சு தான் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவ்வளோ உடம்புக்கு கெடுதின்றது நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் விளக்கு பொருத்தி கொஞ்சம் உடனே நம்ம மலையேற்ற முடியாதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியெலாம் கொஞ்சம் காஞ்சது கொஞ்சம் சரியாக காயாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த கிளைமேட்டிங்கை இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ வெயிலில் பார்த்திங்கன்னா சேரில் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மடித்து வச்சா துணி நல்லா இருக்கும்ன்றக்காக ஸோ சேரில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா தான் துணி காஞ்ச மாதிரி இருந்தால் கூட நமக்கு வெயிலில் காஞ்சால் தான் நல்லா துணி நல்லா நமக்கு நல்லா ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நல்லா வெயிலில் போட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விளக்க மலையேற்றலாம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் விளக்க மலையேற்றினதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜை தொட முடியும். ஏன்னா நம்ம பாதிலே நான்வெஜ் தொட்டதுக்கப்புறம் சாமி விளக்க தொட முடியாதுல்ல. ஸோ அதனால் விளக்க மலையேற்றினதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் விளக்க ஃபஸ்ட்டு மலையேற்றினதுக்கப்புறம் நமக்கு லஞ்சுக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் ஆரம்பித்தேன். எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்றது எல்லாமே ஹஸ்பண்ட் பண்ணிடுவாங்க. நான் எப்போவுமே சண்டே கொஞ்சம் எந்திக்கிறதே கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் எந்திரிக்கிறனால சமையல் வேலையை டக்குன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் குளிப்பேன். ஏன்னா மற்ற நாளாக நமக்கு கொஞ்சம் தூங்கணும்னு நினச்சா கூட முடியாது. அந்த அந்த டயத்தில் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியுன்றக்காக கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு.
கிச்சனில் வந்து வேறு எந்த வேலையும் வந்து பார்க்குறக்கு வந்து போல் ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த வேலையும் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையை வந்து டக்குன்னு முடிக்கலாம்னு வந்து பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். வெறும்னா வந்து மட்டன் குழம்பு, வறுவல், ரசம், தயிர். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து சண்டேஸில் வந்து பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வாக்கிங்காக போயிட்டு வந்துட்டு வர வழியில் வந்து கீரை வந்து இருந்துச்சு. ஸோ நமக்கு கீரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாதி நேரம் கீரையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்பட்டு தான் நம்ம வந்து அப்படியே செய்யாமல் விட்டுருவோம். ஸோ அதனால் கீரையை வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது சேர்த்துக்கோங்க. நமக்கு இரும்பு சத்து வந்து நம்ம டேட்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கீரையில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான இரும்பு சத்து வந்து ஈஸியாக வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது கீரையை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து கண்ணாடி பாட்டில் வந்து நான் போட்டு வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.